என்னங்க இவ்வளவு கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தாரு. உண்மையை சொல்லுங்க. FTVல பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அவசியம். இந்தாங்க. என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற? இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு. வாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும். பிரச்சனை வேண்டாம். முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம். எதுக்கு? என்ன பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தமெல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்படே லீவை போட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இது கூட குறைச்சல் இல்ல. போய் மாலை வாங்கிட்டு வாங்க போங்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். மாலையை போட்டுற வேண்டியது. 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம். ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாக்குறானா? ஓகே. டேய் நிறுத்துக்கடா. பெரிய மனுஷன் செத்துருக்கான். ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா. குத்துக்கடா. அச்சக். வாங்க. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா. பூ போல எடுத்துட்டு போங்கடா. போங்க. இந்தாங்க. இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க. என்ன? 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க. புரிஞ்சா சரி. ரொம்ப உதிருது. சீக்கிரம் போட்டுருவோம். இதென்ன 1 ரூபாய் காசு? அது நெத்தி காசு போல இருக்கு. நெத்தி காசா? இல்ல, இப்பெல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் கூடவே ஒண்ணு இனாமா தராங்க இல்லையா? ரோஜா மாலை வாங்கும் போது நம்ம லக்குக்கு ஏத்த மாதிரி 5 ரூபாயோ 1 ரூபாயோ அதுல கட்டி தொங்க விடுவாங்களாம். நம்ம நெத்தியில எழுதுனது 1 ரூபா தான் போல இருக்குது. அதான் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். சீக்கிரம் போய் அப்பாவுக்கு மாலையை போட்டுடலாம். அந்த 1 ரூபாயை அவர் நெத்தியில வச்சு கையில கொடுத்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க. மாலை ரொம்ப உதிருதுங்க. உதிர்ந்தா நாரு மாமனாரு. அமுதா மாமி சும்மா சொல்லப்படாதே. பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார். பொணத்து முன்னாடியா? ஆனா பொணத்து கழுத்துல கிடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு தான் எனக்கு புரியல. போட்டு விட்டு போறாளே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதான போடணும். அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டுடலாமேன்ட்டு தான். என்ன எடுக்கிற? எதா இருந்தாலும் பேசி முடிவு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டுறாத. என்ன கீழே இருக்கிற கல்ல பற்ற போது அம்மா கூறி பார்த்து அடிக்கிறானே. பொட்டி தோப்பு காரி போல இருக்குது. வீதி வழி போன தையத்தக்க நடையா ஒரு நாடு. டேய் நிறுத்துறா. அதான் நாடகம் நடந்துருச்சேடா. ஒரு பட்டு தென்னை வரக்கூடிய நான் வாங்கி கொடுடா. ஹாய்டா. என்னடாச்சு? கபடி ஆடிக்கிட்டே நடந்து வர? ஏன்டா சொல்ல மாட்டேன்? நேத்து நைட்டு ஏதோ ஒரு சேனல்ல ஏக் துஜே கேலிய படம் போட்டான்டா. சரி. அதுல கமல் ராதிகா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.